கூகுள் மேப்ல எப்படி வந்து நம்ம உங்களுடைய பிளேஸ ஆட் பண்றது? நீங்க இருக்கிற இடத்தையோ இல்ல அப்படின்னா, உங்களுக்குன்னு தனியா வந்து ஒரு இடத்த நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்ல ஆட் பண்றது? உங்களுடைய வீடு அட்ரஸா இருக்கட்டும், ஆஃபீஸ் அட்ரஸா இருக்கட்டும், இல்லன்னா எந்த விதமான அட்ரஸா இருந்தாலும், அத நம்ம எப்படி வந்து கூகுள்ல ஆட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டூ டெக்னோ கார்த்தி. வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது கூகுள் மேப் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபுல் ஆஃப் வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு கிரியேட்டர் அப்படின்னு இல்ல. ஒரு அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க கூகுள் மேப்ல பார்க்குற ஒரு பிளேஸுமே வந்து கூகுள் வந்து அப்லோட் பண்ணியிருக்க பிளேஸ் கிடையாது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒருத்தர் போய் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய அக்கவுண்ட்ட வந்து கூகுள் மேப்ல ஆட் பண்ணி, அதில வந்து அவங்க கூகுள் மேப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த பிளேஸ வந்து ஆட் பண்ணி, அந்த இடத்துல சில பிக்சர்ஸ்லாம் போட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் மேப் அப்படிங்கிற ஒரு விஷயமாவே இருக்கு. அதில வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பிளேஸ நீங்க பார்க்குறீங்கன்னா, அதில வந்து 360 டிகிரி ஃபோட்டோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும் இல்லையா? அதெல்லாம் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, அதுதான் அதாவது என்னன்னா, அந்த பிளேஸ்க்கு ஒருத்தர் போய் அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்லோட் பண்றது தான். அதே மாரி தான் கூகுள் மேப்பால சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியாது. அந்த மாரி இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்ன அப்படின்னா, கூகுள் மேப்ல உங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால ஒரு பிளேஸ ஆட் பண்ணவோ, டெலீட் பண்ணவோ முடியும். டெலீட் பண்ண முடியும்னா, நீங்க கிரியேட் பண்ணது. ஆக்சுவலி டெலீட் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். நீங்க ஆட் மட்டும் தான் பண்ண முடியும். ஆட் பண்ண முடியும் மட்டும் கிடையாது. நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு லைக் போடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணலாம். ஈவன் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ நீங்க செலக்ட் பண்ணி ஆட் அ ஃபோட்டோ அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களால அந்த பிளேஸுக்குன்னு ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். எப்பயாவது யாராவது அந்த பிளேஸ பார்க்குறாங்கன்னா, நீங்க போட்ட போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கும். அவங்களால அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். இது எப்படி பண்றது அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள் தான். இது ரொம்ப என்ன சொல்றதுன்னா, இதுக்கு வந்து சில என்ன சொல்றது ரீசன்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில ரூல்ஸ் மாரி இருக்கும். அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய பிளேஸ் வந்து கூகுள் மேப்ல ஆட் ஆயிரும். என்ன அப்படின்னா, நீங்க வந்து கூகுள் மேப்ப ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க மொதல்ல எந்த பிளேஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க இருக்கிற இடத்த உங்களுடைய வீடு ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து அத ஜூம் பண்ணி முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடத்த வந்து நீங்க பார்த்துக்கணும். வச்சுக்கிட்டு கீழ வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. சேவ், ஹோம் அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு. அந்த கான்ட்ரிபியூஷன செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில வந்து சில என்ன சொல்றது ஆப்ஷன்ஸ்லாம் குடுப்பாங்க. அதில வந்து ஆட் எ பிளேஸ் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நெறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆட் எ பிளேஸ் அப்படின்னு குடுத்ததுக்கப்புறம், நீங்க வந்து உங்க பேர் போடணும். என்ன கேட்டகரி அப்படின்னு போடணும். ஓகேவா? அப்புறம் வந்து நீங்க அட்ரஸ் ஆட் பண்ணணும். இந்த 3 விஷயம் மட்டும் பண்ணாலே போதும். உங்க பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். நெறைய பேர் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இமேஜ் நெறைய விஷயங்கள் வந்து கீழ இருக்க ஆப்ஷன் குடுத்து வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எரர்ல தான் போய் முடியும். முதல்ல நீங்க உங்க பேர் ஆட் பண்ணிக்கணும். உங்க பிளேஸ்க்கு என்ன பேர் வேணுமோ, அத வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்க பேரையும் போட்டுக்கலாம், யார் பேர வேணா போட்டுக்கலாம். நீங்க வைக்க போற பிளேஸ் வந்து கூகுள் மேப்ல இதுவரைக்கும் இல்லாத இடமா இருக்கணும். ஓகேவா? அந்த இடத்துல நீங்க பாயிண்ட் பண்ணி வைக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 2வது விஷயம் கேட்டகரி சூஸ் பண்றது. சப்போஸ் இப்ப நீங்க உங்க வீட சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய வீட நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, அப்ப அதுல வந்து உங்க ஹோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் குடுத்திருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பிசினஸ் பர்ப்பஸ் மாரி தான் குடுத்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு குடுத்துக்கலாம். அதுல பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? உங்க கேட்டகரி வந்து வீடா இருந்துச்சு அப்படின்னா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நீங்க குடுத்துக்கலாம். 3வது விஷயம் என்னன்னா, உங்க லொகேஷன் ஆட் பண்ண சொல்லுவாங்க. உங்க லொகேஷன் வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்காது. அதாவது உங்க வீடு வந்து அந்த இடத்துல என்னன்னு சொல்றது, உங்க வீட வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வராதனால தான் நீங்க உங்க வீடே ஆட் பண்ண போறீங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல சூஸ் இன் மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அட்ரஸ் ஆட் பண்ணாம அந்த மேப்ப செலக்ட் பண்ணி, உங்களுடைய லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஐ மீன் கீழ ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ரவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ரவுண்டு போட்டு 4 கோடு போட்டிருக்கும். அந்த ஆப்ஷன நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய லைவ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதில காமிக்கும். காமிச்ச உடனே நீங்க மேல ஓகே குடுத்துறணும். அந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்ட வந்து அதாவது ஒரு பின் பாயிண்ட் மாரி குடுத்திருப்பாங்க. அத வந்து கரெக்ட்டா உங்களோட லைவ் லொகேஷன் உங்க வீடு எங்க இருக்கோ, அந்த இடத்துல நீங்க கரெக்ட்டா செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, இப்ப அந்த லொகேஷன் ஓகே ஆயிரும். இதுக்கப்புறம் கீழ வந்தீங்க அப்படின்னா, நம்பரு, இமெயில் ஐடி அந்த மாரி விஷயம்லாம் குடுத்துருப்பாங்க. அத நீங்க டச்சே பண்ண தேவையில்ல. அத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, அதுல கண்டிப்பா ஃபில் பண்ற மாரி வந்துரும். நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த 3 ஆப்ஷன் குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 3 குடுத்துட்டு, மேல வந்து சென்ட் பண்ற மாரி ஒரு பட்டன் குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க சென்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே குடுத்துக்கலாம். இப்ப உங்களுடைய பிளேஸ் அதாவது நீங்க ஒரு பிளேஸ் ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா, ஆட் பண்ண உடனே வந்துராது. இப்ப நீங்க வந்து உடனே போய் உங்க அக்கவுண்ட்ல போய் சர்ச் பண்ணிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பிளேஸ் வராது. நீங்க வந்து ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் வந்து வெயிட் பண்ணணும். 2, 3 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு கூகுள் மேப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன அப்படின்னா, உங்களுடைய பிளேஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரும். உடனே நீங்க அத செலக்ட் பண்ணி, உங்க பிளேஸ் என்ன நேம்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க அந்த இடத்துல கூகுள் மேப்ல உங்க பாயிண்ட் அது என்ன சொல்றது, உங்க லொகேஷன் செலக்ட் பண்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து பேர் வந்திருக்கும்.
அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் நேமு. அந்த லொக்கேஷன் நேமை நீங்கள் கூகுள் மேப்பில் எங்கள் இடத்துலேருந்து நீங்கள் போட்டாலுமே அந்த அக்கௌண்ட், அதாவது என்ன அந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் அந்த நேமையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். உங்களுடைய பிளேஸ் வந்து ஆட் ஆயிரும். இதுக்கு நீங்கள் ஒரு 2-3 நாள் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிளேஸ் ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் தேவைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடும் பண்ணிக்கலாம். வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.